வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். டே 4 ஆஃப் 41 டேஸ் சேலஞ்ச். ஸோ இன்றைக்கி மார்னிங் 4 o'clock எழுந்துட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு சரி இன்றைக்கி ப்ரேயர் பண்ணலான்னு சொல்லிட்டு உக்காந்துட்டேன். ப்ரேயர் முடிச்சுட்டு எனக்கு பைபிள் யாத்திராகமும் ஒரு 3 சாப்டர் படித்தேன். அது முடிச்சுட்டு சரி இவனை பார்த்துட்டு உக்காந்துருந்தேன். இவன் கத்திட்டு இருந்தான். சரின்னு சொல்லிவிட்டு யோகா பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. அதே போல் தான் டெய்லி யோகா பண்ணலான்னு சொல்லிட்டு யோகாவில் 5 வேரியன்ட் பண்ணேன். இன்றைக்கி சண்டேன்றதுனால ஒர்க் அவுட் பண்ணல. இன்றைக்கி ரெஸ்ட் டே. ஸோ நான் அந்த யோகா மட்டும் பண்ணிவிட்டு ஓரியோ கூட கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க. அதே போல் மார்னிங் என்னால் சுத்தமாக எழுந்துக்கவே முடியல. ஏன்னா நேற்று நைட்டு நான் எடிட்டிங்லாம் முடிச்சுட்டு 11:30 ஆகிடுச்சு தூங்குறதுக்கே. ஸோ நான் மார்னிங் 4 o'clockன்றது என்னால் சுத்தமாக எழுந்துக்க முடியல. ஏன்னா 8 hours ஸ்லீப் அங்கே இல்லை. ஸோ இன்றைக்கி சண்டே சர்ச்சுக்கு போகணுன்றதுனால நான் குளிச்சுட்டு வந்துட்டேன் போயிட்டு. சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு வந்துட்டாங்க. குளிச்சுட்டு வந்து எனக்கு சர்ச்சுக்கு போகலான்னு சொல்லிட்டு காலையிலே ரெடி ஆகிட்டேன். ரெடி ஆனதுக்கப்புறம் பைபிள் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேங்க. அண்ணா கூட பைக்கில் தான் போனேன். அப்புறம் சரின்ட்டு சர்ச்சு ரீச் ஆகிட்டேன். ஸோ சர்ச்சுக்கு போயிட்டு சர்ச்சு முடிஞ்சு ஒரு 7 o'clock போனேன் சர்ச்சுக்கு. 7 to 9 முடிஞ்சிச்சு. சரின்னு வந்து பார்த்தா திரும்பியும் தூங்கிட்டு இருக்கான். சரின்ட்டு அப்பா நான் வெளியே போகணுன்னு சொன்னார். அவருக்கு நான் பைக் எடுத்து கொடுத்துட்டு அப்படியே ஆஃப்டர்நூன் ஆகிடுச்சுங்க. வீடியோவே எடுக்கல நான். ஆஃப்டர்நூன் லஞ்சு முடிச்சுட்டு அப்படியே டோரிமான் பார்த்துட்டு இருந்தேன். அப்படியே அதுக்கப்புறம் நைட் ஆகிடுச்சு. சரி அம்மா வெளியே போகணுன்னு சொன்னாங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு. சரி அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு அங்கே ஒரு ஐஸ்கிரீம் ஒரு பாப்கார்னும் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு லேட் நைட் ஆகிடுச்சு. ஸோ அப்படியே அந்த வீடியோ முடிச்சுட்டேங்க. ஸோ நாளைக்கு டே 5ல் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.